कथं तत्र दृश्यते अनागदाख्यं तत्पद्मं मुनिभिः परिकीर्तितम् आनन्दसदनं तत्तु पुरुष अधिष्ठितं परम्. கரெக்ட். ஸோ இங்கே நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, தேவியை வந்து மந்திர ரூபமாக எப்படி தியானிக்கிறது சொல்லி கொடுத்துட்டுருக்கா. ஹிமவானுக்கு முதல்ல அஷ்டாங்க யோகத்தை பற்றி சொன்னான். இந்த அஷ்டாங்க யோகத்தில் நீ தியானம் பண்ணி என்ன அடையலாம், இல்லையா மந்திர ரூபமாக என்ன நீ தியானிக்கலாம் அப்படி சொல்லும்போது, இந்த மந்திர ரூபங்கிறது என்னது, அக்ஷர வடிவம். ஸோ தேவியோட மாத்திரைகளை வந்து எப்படி 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 பிளேஸ் ஆகிருக்கு, இந்த குண்டலினி சக்தி வழியாக எப்படி வருது, மேலேருந்து கீழேருந்து மூலாதாரம். சுவாதிஷ்டானம் தான் முதல்ல மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறா. சுவாதிஷ்டானம் தான் தேவி வந்து ஸ்வ அதிஷ்டானம். அங்கே இருக்கிற கோட்டி லிங்கம், கோட்டி சூரிய பிரகாசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு லிங்கம். அந்த லிங்கத்தோடு வெளியில் தான் இந்த 6 இதழ் தாமரை இருக்குது. அதுக்கு கீழே ஆதாரம் 4 இதழ் தாமரையாக மூலாதாரம் வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ பேஸ் தாங்கிறது. இந்த சுவாதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த தேவியோட இந்த கோட்டிலிங்க பிரகாசம் எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு தான் அடியில் மூலாதாரமாக 4 இதழ் தாமரையோடு இருக்குது. ஒரு தாமரையும் ஒன்று வந்து கோல்டன் கலரில் இருக்குது, ஒன்று வைர கலரில் வைரமாக ஜொலிக்கிறதுன்னு எல்லாம் வரிசையாக சொல்லிட்டு வந்தா. இப்போ நேராக இது முடிஞ்சிச்சு, அநாகதத்துக்கு வந்துட்டோம். நம்ம அநாகத சக்கரத்தில் வந்து 12 இதழ் தாமரையாக இருக்கான்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ 4, 6, 10, 12 அது வரைக்கும் வந்துட்டோம். 10 இதழ் தாமரை மணிபூரகத்தில் 10 இதழ் தாமரையாக இருந்தது. இப்போ 12 இதழ் தாமரை அநாகதத்தில். ஸோ அநாகதத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். சப்த அநாகதம் சப்த, அநாகதம் சப்தான்னு சொன்னான்னா அடிக்கப்படாத சப்தம். அதாவது வைக்கரிக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டு. வைக்கரின்னு லொடன்னு அடித்து வர சப்தம். இங்கே ஓக்கல் கார்டு 2 விசுத்தி சக்கரத்தில் அடிச்சுக்கிற வச்சா அந்த சப்தம் வெளியில் வருது நம்மளுக்கு. ஸோ இதுவே ஒரு சாஸ்திரமாக நம்ம சான்ஸ்கிரிட்டில் லாங்குவேஜில் இதுவும் உண்டு. ஒன் ஆஃப் தி பார்ட்ஸ் எப்படி என்னென்ன சப்தம் எப்படி வருது, நாபிலேருந்து எந்த சவுண்டு வருது, கழுத்துலேருந்து எந்த சவுண்டு வருது, அப்படி ஒன்னொன்றுக்கும் அந்த சப்தம் எங்கேருந்து ஒரிஜின் ஆஃப் த பிளேஸ் எல்லாமே வருது. அது கிராமர். அது இங்கே வந்து அநாகதம் சப்தம். இங்கே அநாகதம்னா அடிக்கப்படாத அந்த உள்ள இருக்கிறது. ரொம்பவே யாருக்குமே புரியாத சப்தம்னா பராசப்தம். அது வந்து தேவியோட ஒரிஜினல், அது சூக்ஷ்மமானது. அது முனிவர்களுக்கு கூட அது கையில் வரல. முனிவர்களுக்கு அந்த சத்தம் எப்போ கேட்குறதோ அப்போ பஷ்யந்தின்னு சொல்லிடுறான். அந்த சப்தம் முனிவர்களால் பார்க்கப்படும் போது அது 2வது இதான பாஷையான வைக்கரி சப்தம், இது சாரி பஷ்யந்தி சப்தம்னு சொல்கிறான். பஷ்யந்தி சப்தம் முனிவர்களுக்கு மட்டும் கேட்கும், அவளுக்கு மட்டும் அவள் தான் அதை வச்சுட்டு வேதத்தெல்லாம் அறியிறாவா. அதுக்கு மேலே போனால் தான் இந்த அநாகதத்தில் வரக்கூடியது வந்து ரொம்ப அதை விட பெட்டர். ஆனால் வைக்கரியை விட சூஷ்மமான சப்தம். அப்போ அந்த லப்டப் வந்து ரொம்ப கவனித்து கேட்டோம்னா ஹிருதயத்தில் அந்த லப்டப்னு ஏதோ அடிக்கிற மாதிரி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா சில பேர் கேட்கும். அது அந்த லப்டப் சப்தம், அது அநாகத சப்தம். சப்த பிரம்மமயம். ஸோ சப்த பிரம்மம்னு இது வேதம். வேதமாகப்பட்ட அநாகதம் சப்தம் தத்ர திருஷ்யத்தே. ஸோ வேத ரூபமான அடிக்கப்படாத சூஷ்ம வடிவமான வேத சப்தமாகப்பட்டது அந்த இடத்துல அநாகதத்தில் காணப்படுகிறது. அநாகத ஆக்கியம் தத் பத்மம். ஸோ அநாகதத்தில் இருக்கக்கூடிய அந்த பத்மம் முனிபிகி பரிகீர்த்தித்தம், முனிவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் தான் சொல்கிறா 12 இதழ் தாமரையாக இருக்குன்னு அந்த இடத்துல சொல்கிறா. அநாகதத்தில் இருக்கக்கூடிய அந்த பத்மத்தை பற்றி அவள் வர்ணிக்கிறா. பரிகீர்த்தித்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனந்த சதனம் தத்து. ஸோ அப்படியே ஹிருதயஸ்தானம் இல்லையாது, மனமெல்லாம் ஒடுங்கி அந்த ஆனந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தானம் தத்து புருஷ அதிஷ்டிதம் பரம். நாராயணன் அங்கே தானே உட்காந்துருக்கார். அடியில் அக்னி, அதுக்கு மேலே சந்திரன் இல்லை மேலே அக்னி, அதுக்கு கீழே சந்திரன், அதுக்கு கீழே சூரியன், அப்படி 3ஆக இருந்து இந்த அங்கே வந்து பாகவத்தில் பார்க்குற வச்சு 8 இதழ் தாமரைன்னு பார்க்குறோம். இங்கே 12 இதழ் தாமரை அநாகத சக்கரத்தில் இருக்குன்றோம். எப்படினாலும் சரி அங்கே ஒரு தாமரை இருக்குது, அந்த தாமரை கவுத்தி போட்டிருக்கு. அதுக்கு மேலே சூரியன், அதுக்கு மேலே சந்திரன், அதுக்கு மேலே அக்னி, அதுக்கு மேலே அங்குஷ்ட மாத்திரமாக நாராயணன் இருக்கான். இப்படி தியானம் பண்ணுன்னு பார்க்குறோம் அங்கே பாகவத்தில் படிக்கிற வச்சு. ஸோ இங்கேயும் அதே தான் சொல்கிறா. புருஷ அதிஷ்டிதம், நாராயணன் அங்கே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த இடம் அந்த அநாகதத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸு. இது முனிவர்கள்லாம் சொல்லியிருக்கா சொல்றான். शब्द ब्रह्ममयं शब्द अनाहतं तत्र दृश्यते अनाहत आख्यं तत् पद्मं मुनिभिः परिकीर्तितम् आनन्दसदनं तत्तु पुरुष अधिष्ठितं परम्. तद् ऊर्ध्वं तु विशुद्ध आख्यं दलं षोडश पङ्कजं स्वरैः षोडशभिर्युक्तं धूम्रवर्णं महाप्रभं शुद्धं तनुते यस्मात् जीवस्य हंसलोकनात् विशुद्धं पद्मम् आख्यातम् आकाश आख्यं महा अद्भुतम्. தத் ஊர்துவம், இந்த அநாகத சக்கரத்துக்கு மேலே இருக்கக்கூடியது அதுக்கு பேர் விசுத்தி சக்கரம்னு பேர். இது இந்த கழுத்து போர்ஷனில் இருக்குது விசுத்தி சக்கரம்.
தளம் ஷோடச பங்கஜம் 16 இதழ் தாமரையோடு இருக்கக்கூடியது. இந்த விசுத்தி சக்கரத்தில் 16 இதழ் தாமரையாக தேவியை தியானிக்க முடியல. இப்படிலாம் தியானிக்கணும். 16 இதழ் தாமரையில் தேவி உட்காந்துருக்கா அப்படின்னு இதான் மந்திர தியானத்தை தானே சொல்லிட்டு இருக்கா தேவி. ஸோ மூலாதாரத்துலேருந்து ஒவ்வொரு சக்கரமாக மேலே 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 தியானம் பண்ணிட்டு வரணும். ஸோ 16 இதழ் தாமரையோட ஸ்வரைஹி 16 அச்சரங்கள் ஸ்வரங்கள் இல்லையா, சொல்கிறோமே அந்த 16 ஸ்வரங்கள் இருக்கக்கூடிய ஸ்தலம் அது. அந்த மந்திர ரூபமாக 16 எழுத்து வடிவமாக மாத்திருக்கைகளாக தேவி அந்த விசுத்தி சக்கரத்தில் இருக்கிறாள். ஸோ இந்த அப்படின்னு சொல்லும்போது கழுத்துலேருந்து வருது, அது நாபிலேருந்து வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு எழுத்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா அப்படின்னா இந்த கழுத்துலேருந்து வரக்கூடியது. இந்த ஸ்வரங்கள் எல்லாமே கழுத்து போர்ஷன்லேருந்தே வெளியில் வருது. ஸோ அந்த மாதிரி ஷோடசபிகி யுக்தம் 16 எழுத்துக்களோடு கூடியவை. தூம்ரவர்ணம் மகாபிரபம். இந்த இடத்துல இது தூம்ரவர்ணமாக இருக்குன்னா என்னது, ஒரு புகை மூடிய மாதிரியான வர்ணங்களாக எழுத்துக்களாக அப்படி இருக்குது. ஸோ விசுத்தம் யஸ்மாத் ஜீவசிய ஹம்சலோகநாத் விசுத்தம் தனுதே. ஹம்சாங்கிறது யார், பரமாத்மாவை குறிக்கக்கூடியது. ஹம்சக அப்படி சொல்கிறோம்ல, நானே தான் அது ஹம்சக, அதான் ஹம்ச அப்படின்னு சொல்லும்போது பரமாத்மான்னு அர்த்தம். ஸோ பரமாத்மா லோகநாத், பரமாத்மாவை பார்க்க முடியும். யஸ்மாத்னு என்னது, இந்த அகார வாச்சியனாகப்பட்ட பரமாத்மாவை இந்த விசுத்தி சக்கரத்தில் உள்ள ஆங்கர எழுத்தினால பரமாத்மாவை பார்க்கலாம். ஏன்னா முன்னாடி நம்ம பார்த்தோம் விஷ்ணுவை தியானம் பண்ணக்கூடிய இடம், விஷ்ணுவுடைய அதிஷ்டானம் எங்கன்னு பார்த்தோம்னா அநாகத சக்கரத்தில் விஷ்ணுவுடைய அதிஷ்டானமாக இருக்கிறதுன்னு அங்கே பார்த்தோம். இங்கே பரமபுருஷனான அந்த நாராயணனுடைய சீட்டு. ஸோ ஏன்னா அகார வாச்சியன் ஆங்கிறது அந்த கண்டஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மந்திரத்தோட அந்த கண்டஸ்தலத்தில் இருக்கக்கூடியது அகாரம். ஸோ அகார வாச்சியனாக நாராயணன் ஆக்கப்பட்டது. அங்கே ஹம்சலோகநாத், லோகனம்னா பார்க்கறது. ஸோ புருஷனை தியானிக்கக்கூடிய இடமாக அகார வாச்சியனாக இருக்கக்கூடிய பரமாத்மா விசுத்தம் தனுதே. அதனால விசுத்தமான அந்த அகாரம் நமக்கு நன்றாகவே ஏற்படுத்துகிறது, விஸ்தாரமாக ஏற்படுத்துகிறது. நம்முடைய மனசு இதெல்லாம் சுத்தமாகி நாராயணன் கிட்டேயே நம்மளை கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த 16 இதழ் தாமரை ஆகப்பட்ட விசுத்தி சக்கரம். விசுத்தம் பத்மம், அதனாலேயே இதுக்கு பேரே விசுத்தம் பத்மம்னு சொல்லு. எல்லாம் சுத்தி பண்ணக்கூடிய பத்மமாக ஆக்கியாத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாஷ ஆக்கியம், இது ஆகாஷ சக்கரம்னு சொல்கிறது. அதாவது ஆகாஷ சக்கரம்னு சொல்லலாம். ஏன்னா ஆகாசம் இங்கே தானே இந்த ஸ்வரங்கள் எல்லாம் ஏற்படுறது. இந்த வார்த்தைகள்லாம் வெளியில் வரத்துக்கு ஒரு கேப் வேணும். கேப் இல்லாமல் எந்த வார்த்தையும் வெளியில் வராது. ஆகாஷம் இஸ் த மீடியம் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சவுண்டு இல்லையா. சவுண்டை நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஆகாசம் வேணும். அந்த ஆகாஷ ஸ்தானமே இதுதான். உள்ளேருந்து வரட்டும், எங்கேருந்து வேணால் வரட்டும், அந்த ஸ்வரம் வெளியில் வரத்தோம்னா ஒரு ஆகாசம் வேணும். அது இந்த விசுத்தி வழியாக வெளியே வர்றதுனால அது ஆகாஷ ஸ்தானம் என்று அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. विशुद्ध आख्यं दलं षोडश पङ्कजं स्वरैः षोडशभिः युक्तं पूर्णवर्णं महाप्रभं विशुद्धं तमुते यस्मात् जीवस्य हंसलोकनात् विशुद्धं पद्म आद्यातम् आकांक्ष आद्यं महा अद्भुतम्. आज्ञाचक्रं तदूर्ध्वं तु आत्मना अधिष्ठितं परम् आज्ञा संक्रमणं तत्र तेन आज्ञा इति प्रकीर्तितं द्विदलं हक्ष संयुक्तं पद्मं तत्सु मनोहरम्. இப்போ ஆக்ஞா சக்கரம் வந்துட்டா புருவ மத்தியத்தில் இருக்குது. புருவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடியது இந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்கரம் ஆக்ஞா சக்கரம். ஸோ அந்த ஆக்ஞா சக்கரத்தில் எது விசுத்தி சக்கரத்துக்கு மேலே இருக்குது. ஸோ ஆத்மனா அதிஷ்டிதம் பரமாத்மாவாக அது அவருடைய ஆதார ஸ்தானமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு மேலே எங்குமே இருட்டு, இதுக்கு கீழே தான் ஒளி. ஸோ அண்டத்தில் எப்படியே அந்த லோகாலோக மலை ஒரு பார்டராக இருக்குது. லோகாலோக மலையை தாண்டி அந்த பக்கம் இதே அளவு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அது ஒரே இருட்டு. இந்த பக்கம் தான் ஒளி, சூரியனோட ஒளியெல்லாம் இந்த லோகாலோக மலைக்கு. அது மாதிரி லோகாலோக மலையோட பிண்டத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த கண்ணோடு இந்த ஆக்ஞா சக்கரத்துக்கு தாண்டி எல்லாமே இருட்டு தான். சுயம் பிரகாசமாக தேவியோட சாரமாக இருக்கிறதுனால அதுக்கு கீழே தான் இந்த பிண்டத்தில் இந்த ஒளியெல்லாம். ஸோ அதனால் ஆக்ஞா சங்கிரமணம்னு பகவானுடைய ஆக்ஞை அந்த இடத்துல தான் விழருது. ஸோ இந்த உடம்பில் ஆக்ஞைங்கிறது என்னது, நம்ம எப்போவுமே இப்படி தொட்டுன்னு தான் யோசிப்போம். மனசில் ஏதாவது சிந்திக்கணும்னு இப்படி விரல வச்சுட்டு இப்படி யோசிப்போம் நம்ம. அதனால பகவான் உள்ளேருந்து புத்தி ரூபமாக நமக்கு உள்ளேருந்து ஒரு ஆக்ஞையை கொடுப்பார். திஸ் இஸ் கரெக்ட், திஸ் இஸ் ராங்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஆக்ஞை எங்கே நடக்கிறதோ, சங்கிரமணம் விழறதோ தத்ர தேன ஆக்ஞா இது பிரகீர்த்திதம். அதனாலேயே இந்த சக்கரத்துக்கே ஆக்ஞா சக்கரம்னு பேர். பகவானுடைய ஆக்ஞை மனசுக்கு இடக்கூடிய கட்டளைகள் எல்லாம் அது வழியாக வருது.
த்விதளம் இது 2 இதழ் தாமரை. இந்த இடத்துல ஆக்ஞா சக்கரத்தில் 2 இதழ் தாமரை. அந்த 2 இதழுக்கு 2 எழுத்து என்னென்னா ஹ ஷ. ஸோ சகாரமும் ஹகாரமும் சேர்ந்து 2 இதழாக இருக்கக்கூடிய தாமரையாக ஆக்ஞா சக்கரத்தில் இருக்குது, சம்யுக்தம் சேர்ந்ததாக பத்மம் அப்படிப்பட்ட தாமரை. தத்சு மனோகரம், மனோகரமான 2 இதழ் தாமரை பகவானுடைய ஆக்ஞையை தரக்கூடிய இடமாக இந்த ஆக்ஞா சக்கரம் இருக்கிறது. कैलास आख्यं तद् ऊर्ध्वं तु रोहिणी तु तद् ऊर्ध्वतः एवं तु आधारचक्राणि प्रोक्तानि तव सुव्रत. தது ஊர்துவம், இதுக்கு மேலேயும் சக்கரங்கள் 2 சக்கரம் இருக்குன்னு சொல்கிறா. நம்ம இது புதுசாக கேட்குறோம் தேவி பாகவத்தில். இதுக்கு முன்னாடி நமக்கு அதுக்கு மேலே சக்கரத்தை பற்றி கேட்டதில்லை. நேராக சகசிராரத்தை சொல்லிடுவா. சகசிராரத்துக்கு நேராக போயிடுவோம். இங்கேருந்து ஆக்ஞா சக்கரத்துக்கு மேலே தேவியோட சகசிராரம் இருக்குண்டு. இங்கே அதுக்கு நடுவில் 2 சக்கரம் இருக்குன்றா. கைலாச சக்கரம் தது ஊர்துவம். ஸோ மேபி நெத்திக்கு மேலே கைலாச சக்கரம்னு ஒரு சக்கரம் இருக்குது. அதுக்கு மேலே ரோதினி சக்கரம்னு ஒரு சக்கரம் இருக்குது. ரோதினி சக்கரம்னு சொல்லி ஒரு சக்கரம். கைலாச சக்கரங்கிறது சிவஸ்தானம் மாதிரி இருக்கலாம். ரோதினி சக்கரங்கிறது 3 லோகங்கள். பூபோக சுவகங்கிறதே ரோதஸ்னு பேர். அதுக்கேனே ரோதஸ்னே பேர். ஸோ அந்த மாதிரி 3 லோகங்களுக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சக்கரமாக தது ஊர்துவ கைலாச சக்கரத்துக்கு மேலே அப்படி ஒரு சக்கரம் இருக்குது. ஏவம் தூ இவ்வாறு ஆதார சக்கராணி, இவ்வாறு ஆதாரங்கள் மூலாதாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சக்கரங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் மெயினான சக்கரங்கள் 6 சக்கரம் தான். ஷடாதாரம் தான் சொல்லி இப்போ எல்லாத்துலேயுமே வருது. இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளோதான். ஸோ இந்த ஷடாதார சக்கராணி புரோக்தானி தவ சுப்ரத, இந்த 6 ஆதார சக்கரங்கள் உனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. விரதத்தோடு கூடிய ஹிமவானேன்னு கூப்பிட்றான். கைலாச ஆக்யம் ததூர்த்வம் து ரோஹிணி து ததூர்த்வதஹ ஏவம் து ஆதார சக்ராணி ப்ரோக்தானி தவ சுவ்ரதஹ. சஹஸ்ராரயுதம் பிந்துஸ்தானம் ததூர்த்வம் ஈரிதம் இதி ஏதத் கதிதம் சர்வம் யோகமார்க்கம் அனுத்தமம். இதுக்கு மேலே போனோம்னா நேராக தலையில் சகசிரார சக்கரம் தான் இருக்குது. 1000 இதழ் கொண்ட தாமரை. இது 1000 கூட சொல்ல முடியாது. சகசிராரன்னா 1000 இதழ்கள் கொண்ட பெரிய ஒரு தாமரை. பிந்துஸ்தானம், அதுக்கு பேர் பிந்துஸ்தானம்னு சொல்லப்படுகிறது. தது ஊர்துவம் இரித்தம், இந்த 2 சக்கரம் ரோதினி சக்கரத்துக்கும் மேலே இருக்கக்கூடியது சகசிராரத்தில். இது ஏதத் கதிதம் சர்வம், இவ்வாறு உனக்கு எல்லாமே சொல்லப்பட்டதுப்பா ஹிமவானே. யோக மார்க்கம் அனுத்தமம், இது ஒரு யோக மார்க்கம். என்ன மார்க்கம் இது? மந்திர மார்க்கம், மந்திர யோகம். மந்திர யோக மார்க்கம் இப்படி இருக்குங்கிறது உனக்கு சொல்லப்பட்டது. சஹஸ்ராரயுதம் பிந்துஸ்தானம் தத்ஊர்த்வம் ஈரிதம் இதி ஏதத் கதிதம் சர்வம் யோகமார்க்கம் அனுத்தமம். ஆதௌ பூரக யோகேன அபி ஆதாரே யோஜயேத் மனஹ உத மேத்ர அந்தரே சக்திஹி அந்தரே சக்திஹி தாம் ஆகுஞ்ச்ய பிரபோதயேத். ஆதௌ முதல்ல பூரக யோகேன. ஸோ இதெல்லாமே பிராணாயாமத்தில் தான் இருக்குது. இப்போ அஷ்டாங்க யோகத்தோட ஒரு பார்ட்டில் தான் மந்திர யோகம் வரதே தவிர அஷ்டாங்க யோகத்துலேருந்து மந்திர யோகம்ங்கிறது டிஃப்ரெண்ட்டாக கூட பார்க்க முடியாது. ஏன்னா பிராணாயாமம் வழியாக. ஸோ 4th ஸ்டெப் இல்லையா பிராணாயாமம். ஸோ ஆசனத்தை சொல்லிட்டா. அப்போ 5வது வருது. பிராணாயாமத்துக்கு அப்புறம் தாரணா, தியானம், சமாதி. ஸோ கிட்டத்தட்ட மிடில் வருது இது. ஸோ பிராணாயாம சக்கரத்தில் அந்த பூரக யோகம், இந்த பூரகம், கும்பகம், ரேச்சகம் 3 இருக்குது. பிராணாயாமம் உள்ளே இழுக்கிறதுக்கு பேர் பூரகம். ஸோ பூர்த்தி பண்ணுறோம். ஸோ அந்த பூரகம், அந்த பிராணாயாமத்தில் பூரக ரூபமாக மூலாதாரத்தில் கொண்டு போய் மனக யோஜயத்து, மனசை அப்படியே நேராக மூலாதாரத்தில் கொண்டு நிறுத்தணும் மனசை. அது மூலாதாரத்தில் பிராணாயாமம் பண்ணி அந்த ஹேபிட்டாக அதை பண்ணினா வரும். அதை அங்கே கொண்டு போய் எப்படி உட்காரணும்னு சொல்கிறா. கூடம் மேட்ர அந்தரே குதம், குதம்னு சொன்னா அந்த மலத்வாரத்துக்கு குதம்னு பேர். ஏனஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆனஸ். ஸோ மேட்ரங்கிறது ஆண்குடி. ஸோ இந்த 2க்கு நடுவில் அப்படி நல்லா உட்காரணும். நல்லா பாஷனி அந்த இதை அழுத்தி உட்காரணும். வஜ்ராசனம் போட்டுன்னு அப்படி உட்காரணும். அந்தரை, அதுக்கு நடுவில் சக்தியை, எல்லா சக்தியும் அங்கே தான் இருக்குது. ஏன்னா இந்த மூலாதாரத்தில் தான் எல்லாம் நர்வஸ் எண்டிங்னு சொல்கிறோம். அந்த நர்வஸ் எல்லாம் எண்டாகி ஒரு அப்படியே முடிச்சாட்டமாக அவ்வளோ பவரும் அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த சக்தியை மேலே கொண்டுறேன் இப்போ. ஸோ காலால் எழுப்பின்றாலே அவை. ஸோ சக்தி தாம் ஆக்குஞ்சின்னு நல்லா ஒடுக்கிண்டு
வெளியில் போகக்கூடாது. ஒரு துவாரம் இருக்குது, அந்த துவாரம் வரையா சக்தி எங்கே வெளியில் ஏறாத மாதிரி அந்த துவாரத்தை நல்லா ஒடுக்கிண்டு ஆக்குஞ்சியை நல்லா அழுத்திண்டுன்னு அர்த்தம். ஆக்குஞ்சியை கால் ரெண்டையும் நல்லா அழுத்தி பிடிச்சிண்டு அப்படி உட்காண்டுண்டு அந்த ஸ்தானத்தில் பிரபோதையே எதை அந்த குண்டலினி சக்தியை அப்படி கீழே வந்து மேலே எழுப்பணும். लिङ्गभेदक्रमेण एव विद्युचक्रं च प्रापयेत् शम्भुनाथां परां शक्तिं एकीभूतां विचिन्तयेत्. லிங்கபேத கிரமேணன்னு 6 ஆதாரம் இருக்கு இல்லையா, 6 சக்கரம் இருக்கே, அந்த 6 சக்கரத்துலையும் அப்படி ஒரு சக்கரத்துலையும் எத்தனை இதழ் தாமரை, என்னென்ன லெட்டர்ஸு, தேவி எப்படி இருக்கா, அங்கே கோடிலிங்கம் இருக்கா, இல்லை பானலிங்கம் இருக்கா, இது விஷ்ணு அடைக்கிற ஸ்தானமா இல்லை ருத்ரன் அப்போ ஆக்ஞா சக்கரம்னா ருத்ரனோட ஸ்தானம், இது ருத்ரத்தை தியானம் பண்ணாங்க அந்த ஆக்ஞா சக்கரத்தில். அப்படி ஒருத்தருக்கும் பிரம்மஸ்தானம் கீழே மணிபூரகம் அதுக்கிட்ட அந்த குதாசனம் அந்த இது சுவாதிஷ்டானம் கிட்டக்க அங்கே அந்த இது பிரம்மா. ஸோ அப்படி அங்கே பிரம்ம முடிச்சிருக்கு. இப்படி ஒன்று மனசில் கொண்டு வந்து தியானம் பண்ணி ஒரு இடமா, இட் இஸ் நாட் ஒன் டே ப்ராசஸ். அது பண்ணிகிட்டே இருக்கும்போது கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து கடைசியில் பிந்து சக்கரம் சொல்லக்கூடிய சகசிராரத்தில் போய் ப்ராப்பையே அந்த குண்டலினி சக்தியை மேலே கொண்டு அதில் கொண்டு அடைவிக்கணும், அந்த சக்தியை மேலே எழுப்பணும். சம்புனா தாம் பராம் சக்திம், அங்கே சம்புவோட கூடி இருக்கிறாள், சிவனோட கூட தேவி அங்கே சகசிரார சக்கரத்தில் 2 பேரும் சேர்ந்து ஐக்கியமாக இருக்கிறார்கள். ஏகீபூதம்னா ஐக்கியம். சிவனோட கூடிய ஆனந்தமாக சகசிராரத்தில் தேவி கூட இருக்கா அப்படின்னு தியானம் பண்ணு. சிந்தையே நன்றாக தியானம் பண்ணு. லிங்கவேத கிரமேண ஏவ விஷ்ணு சக்கரம் சப்பாபயேத் शम्भुनाथां परां शक्तिं एकीभूतां विचिन्तयेत्. तत्र उत्थित अमृतं यत्तु धृतलाक्षारसोपमं पाययित्वा तु तां शक्तिं मायाख्यां योगसिद्धिताम्. तत्र அந்த இடத்துல சகசிராரத்தில் உத்திதாம் அமிர்தம் அதுங்க அமிர்தமாக இருக்குது, அமிர்தமயமாக இருக்குது. ஏன்னா அந்த 1000 இதழ் தாமரை அந்த குளிர்ச்சி அது சந்திரஸ்தானமாகவே இருக்குது. ஏன்னா தேவியோட இடம் வந்து சந்திரமண்டலம் சொல்லுவாள். ஸோ அதனால அது அந்த அமிர்த கிரணங்கள்னே பேர் இருக்கு, அங்கேருந்து வருது. ஸோ அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய அந்த அமிர்தமான திருத்தான உருகிறது, இப்படி உருகி வருது அந்த அமிர்தமாகப்பட்டது. லாட்சாரசோபமம் அப்படியே ரெட் கலரில் லாட்சாரசம் மருதாணியோட கலரில் ரெட் கலரில் இருக்கக்கூடிய அமிர்த கிரணங்களோட ரசத்தை தாம் சக்திம் மாயாக்கியாம், அந்த சக்தி மாயை என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியை யோக சித்தி தான். நீ பண்ணுற யோகாபியாசம் இருக்கே, இந்த பிராணாயாமம் இஸ் பார்ட் ஆஃப் யோகா இல்லையா? ஸோ அந்த யோகத்தோட பலனை கொடுக்கக்கூடியது எது? அமிர்த கிரணத்துலேருந்து அமிர்தம் வழியிறது, உருகி மேலேருந்து உருகி வருது. அமிர்த கிரணங்களாக்கப்பட்ட அந்த ரசம் அப்படியே உடம்பு முழுக்க பாயறது. அப்படி உருகி வரக்கூடிய அந்த லாட்சாரசம் போடுற இருக்கக்கூடிய அந்த செவந்த கிரணங்களோடு வருது போல் இருக்குது. ஸோ உதிக்கின்ற சந்திரன் அப்படி ரெட் கலரில் வர மாதிரி இருக்குது. பாயயித்வா, அதை உடம்பு முழுக்க அப்படியே கொண்டு தள்ளணும், அப்படி தியானத்திலேயே கொண்டு தள்ளணும். அப்படின்னு என்னது, நம்முடைய உடம்பெல்லாம் வலியெல்லாம் போயிடும். ஸோ அந்த மாதிரி தியானிக்கும் போது எந்தெந்த பார்ட்டில் உடம்பு வலிக்கிறதோ அந்த இடத்துலலாம் தேவியோட தயையாகப்பட்ட அமிர்த ரசம் விழருது. அப்படி நினைக்க அந்த பார்ட்டோட வலியெல்லாம் நீங்கி போகும்னு சொல்கிறார். பாயயித்வா, அதை அப்படி செலுத்தி षट्चक्र देवताः तत्र सन्तर्प्य अमृतधारया आनयेत् तेन मार्गेण मोदाधारं ततः सुधीः. ஸோ அந்த தேவதைகள் ஒரு சக்கரத்துக்கும் ஒரு தேவதை கூட இருக்கா. இந்த தேவதைகளுக்கு அவளை குடிக்க வைக்கணுமா. அந்த தேவதைகள் ஏன்னா ஒரு இந்திரியத்துக்கே தேவதை, ஒரு இந்திரியத்துக்குமே தேவதை இருக்கா சொல்கிறோம். கைக்கெல்லாம் இந்திரன் இருக்கான்னு சொல்கிறோம், மனசுக்கு சந்திரன் இருக்கான்னு சொல்கிறோம், இந்திரியங்களுக்கு எல்லாமே தேவதைகள் இருக்கா. அது மாதிரி இந்த சட்சக்கரத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு அந்த அமிர்தத்தை கொடுத்து, அப்போ அவள் என்னது நம்மளுக்கு சக்தியை கொடுப்பான். அந்த தேவதைகளுக்கு அந்த அமிர்தத்தை குடிக்க வைத்து
சந்தர்ப்பிய அமிர்ததாரையா தர்ப்பணம் பண்ணுறது திருப்திப்படுத்து. அந்த தேவதைகளை எல்லாம் இந்த அமிர்த தாரையினால் அப்படி ஒழுகக்கூடிய அமிர்த தாரையினால் அவர்களை எல்லாம் திருப்திப்படுத்தி ஆனையே தேன மார்க்கேன திருப்பியும் அந்த மார்க்கம் வழியாக மூலாதாரம் ஆணையத்து மூலாதாரத்துக்கு திருப்பி எல்லாத்தையும் அந்த சக்தி எல்லாம் திருப்பி கொண்டு வச்சிடணும். எல்லாருக்கும் அமிர்த தாரையாக அந்த சக்தியை கொடுத்து அந்த குண்டலினி சக்தியை திருப்பியும் கொண்டு வந்து அந்த வட்ட வடிவில் பாம்பு வடிவில் இருக்க இல்லையா மூலாதாரத்தில் அப்படி குண்டலினி சக்தி எப்படி இருக்குது சுருண்டு பாம்பாட்டமாக கிடக்கு அந்த இடத்துல கொண்டு திருப்பியும் கொண்டு சேர்த்துப்படணும். தத சுதீஹி புத்திசாலியாகப்பட்டவன் இவ்வாறு தியானம் பண்ணி திருப்பி மூலாதாரத்தில் கொண்டு லயமாகி அந்த பவர் அங்கே வைப்பன். एवम् अभ्यस्यमानस्य अपि अहनि निश्चितं पूर्वोक्त दूषिता मन्त्राः सर्वे सिद्ध्यन्ते न अन्यथा. இவ்வாறு அபியசியமானசிய அபியாசம் பண்ணிகிட்டே இருக்கணும். தொடர்ந்து இந்த மாதிரி தியானத்தில் அப்படியெல்லாம் மனசெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் ஒரு இடத்துல நிலை பெறாது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அபியாசம் பண்ணி அகனி டே பை டே எவ்ரிடே பண்ணணும். நிச்சயமாக இந்த மாதிரி பண்ணி பூர்வோக்த தூஷிதா மந்திராக முன்னாடி சித்தி பெறாத மந்திரங்கள் முன்னாடி இந்த மந்திரங்கள் எல்லாம் உனக்கு பலனே தந்திருக்காது. ஏன்னா மனசு சாஞ்சல்யமாக இருக்கும், ஒரு இடத்துல நிலை பெற்று தியானம் பண்ணாது. அந்த மாதிரி முன்னாடி தூஷிக்கப்பட்ட அந்த மந்திரங்கள் எல்லாம் கூட சர்வே எல்லாமே சித்தியந்தி இப்போ சித்தியாகும். தொடர்ந்து அபியாசம் பண்ணுற வச்சே ஒரு ஸ்டேஜில் அந்த நீ சொல்கிற அந்த மந்திரங்களுக்கெல்லாம் சித்தி ஏற்படும். நீ மந்திரத்து மூலமாக தேவிய எப்படியெல்லாம் சுதி பண்ணினியோ அதெல்லாம் கூட இப்போ சித்தி ஆகும். ந அந்நியதா வேற வழியே கிடையாதுப்பான்னு சொல்கிறோம். சித்தியந்தி தான். जरा मरण दुःख आद्यैः मुच्यते भवबन्धनात् ये गुणाः सन्ति देव्याः मे जगन् मातुः यथा तथा ते गुणाः साधकवरे भवन्ति एव न च अन्यथा इति एवं कथितं तात वायुधारणम् उत्तमम्. ஜரா மரண துக்காதியை ஜரா கிழவு மூப்பு வருது இல்லையா கேட்டுத்தன்மை. ஸோ மரணம் துக்கம் இதெல்லாமே பல துக்கங்கள் இருக்குது. இதெல்லாம் அதுலேருந்தும் பவபந்தனம் அது இதெல்லாம் பவசாகரத்தில் ஏற்படுறது. பவபந்தனம்னு தலை பூமியில் பிறந்து அந்த பந்தத்தில் உட்காண்டிருக்கோமே அதுலேருந்தெல்லாம் துக்கம் மரணம் ஜரை இதுலேருந்தெல்லாமே முச்சியதே விடுபட்டு விடுவான். தேவியா மே ஜெகன்மாதுகு என்னுடைய குணங்கள் மே ஜெகன்மாதுகு தேவியாகப்பட்ட என்னுடைய இந்த ஜெகன்மாதாவாக இருக்கக்கூடிய யதா ஏ குணாக சந்தி எப்படி எங்கிட்ட பல குணங்கள் நற்குணங்கள்லாம் எங்கிட்ட உட்காண்டிருக்கோ ததா அதே போல தே குணாக அந்த குணங்கள் எல்லாம் சாதகவரே பவந்தி யார் சாதனை பண்ணுறானோ என்னையே அடையணும் அப்படின்னு ஒரு சாதனை பண்ணுறானே அவனுக்கும் என்னுடைய குணங்கள் எல்லாம் அவன்கிட்டையும் வந்துடும். அப்படி ஒரு இதெல்லாம் என்னது சாரூபியம் சாயுஜ்யத்துக்கெல்லாம் முன்னாடி என்னுடைய குணங்கள்லாம் அவன்கிட்டையும் வந்துடும் அந்த மாதிரி. ஸோ பவந்தி ஏவ நச்ச அந்நியதா வேறு வழி இல்லை. இது மாதிரி சாதனை பண்ணத்தான் என்னுடைய நற்குணங்கள் என்னுடைய சத்துவ புத்தி எல்லாம் அவனுக்கு வரும். இது ஏவம் கதிதம் தாத்தா இவ்வாறு உனக்கு சொல்லப்பட்டது. என்னது வாயுதாரணம் உத்தமம் பிராணாயாமத்தை பற்றி பிராணாயாமம் பண்ணி அந்த மந்திர சக்தியை எழுப்பி என் கூட எப்படி அதை ஐக்கியப்படுத்தணுங்கிற உனக்கு அந்த சக்தியை நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். வாயுதாரண வாயுங்கிறது பிராணவாயு. அந்த பிராணவாயுவை எப்படி அது கும்பகம் ரேச்சகம் அந்த பூரகம் முதலியவற்றால் எப்படி என்னோட ஐக்கியப்படுத்தணும்னு சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க. मुच्यते भवबन्धनात् ये गुणाः सन्ति देव्या मे जगन्मातुः यथा तथा ते गुणाः साधकवरे भवन्ति एव न च अन्यथा इति एवं कथितं तात वायुधारणम् उत्तमम्. इदानीं धारणाख्यं तु शृणुष्व अवहितः मम दिक् कालादि अनवच्छिन्न देव्यां चेतः विदाय च तन्मयः भवति क्षिप्रं जीव ब्रह्मैक्ययोजनात्
अथवा समलं चेतः यदि क्षिप्रं न सिद्ध्यति. இதுக்கப்புறம் இதானிம் இப்பொழுது தாரணா ஆக்கியம், இதுக்கப்புறம் பிராணாயாமத்துக்கு அப்புறம் தாரணைக்கு வந்துட்டான். தேவி சொல்கிறா தாரணா ஆக்கியம் தூ சுணுஷ்வ, தாரணையை பற்றி சொல்கிறேன் அதை கேளு. அவகித்தகா மமா, அவகித்தகன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனித்து கேளுன்றான். அவகித்தகா மமா திக்கால ஆதி அனவச்சின்ன, திக்கால ஆதி அனவச்சின்ன. அனவச்சின்னா அவச்சின்னம்னு சொன்னான்னா ஒரு எல்லையோடு இருக்கக்கூடியது அவச்சின்னம். ஒரு தேசத்துக்கு ஒரு எல்லை வகுத்தானா அது அவச்சின்னம். இந்த தேசம் இந்த எல்லையிலக்குள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அனவச்சின்னம்னா எல்லை இல்லாத, ஸோ எல்லையே கிடையாது. தேச எல்லை எனக்கு கிடையாது, கால எல்லை எனக்கு கிடையாது தேவி சொல்கிறான். ஸோ அனவச்சின்ன தேவியாம், அப்படி தேசத்துக்கும் காலத்துக்கும் எல்லையே இல்லாத எங்கும் பரவியுள்ள ஓம்னி பிரசன்ட் இல்லையா, அப்படிப்பட்ட தேவியை சேத்தகா விதாயச்சா, உன்னுடைய மனசில் நிலை நிறுத்திக்கணும். அந்த தேவியை அப்படி எல்லை இல்லாத அந்த தேவியை உன் மனசில் நிலை நிறுத்தி தன்மயகா பவதி, தன்மயகனா அவள் மயமாகவே ஆகிவிடுகிறாய். ஸோ தேவியை நினச்சி எப்படி இந்த குழவி வந்து ஒரு பூச்சியை பிடிச்சி ஒரு கூட்டில் அடைச்சி அதை கொத்திகிட்டே இருக்கும், அந்த பூச்சி வந்து குழவியாக மாறிடும், கொத்தி அது மாதிரி தன்மயமாக பவதி ஷிப்ரம், சீக்கிரமாகவே தேவி மயமாகவே அவன் ஆகிவிடுவான். ஜீவ பிரம்ம ஐக்கிய யோஜனாத், ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் ஐக்கியம் ஏற்படும், அந்த சேர்க்கை ஏற்பட்டுவிடும், ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் ஐக்கியம் ஏற்பட்டுவிடும். இப்படி நினச்சி தன்மயமாக ஆகிவிடுவாய். அதுவா இல்லை எதி சிப்ரம்னா சித்தியதி, ஒருவேளை உனக்கு அது சீக்கிரமாக கைகூடலை, உனக்கு ஜீவ பிரம்ம ஐக்கியம் கைகூடலை அப்படின்னு நினச்சியானோ, அதுவா ச மலம் சேத்தக, உன்னுடைய மனசில் குற்றம் இருக்கப்பா, உன் மனசு சுத்தப்படலை. ஸோ ச மலம், மலத்தோடு கூட குற்றத்தோடு கூட இருக்கிறது உன்னுடைய சேத்தம், உன்னுடைய சேத்தக சித்தம் மனசு, அது சித்தம் வந்து சுத்தப்படாததுனால தான் உனக்கு அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் சித்திக்காது. ஸோ எப்படி சுத்தப்படுத்தணுமோ திருப்பி பிராணாயாமம் பழைய ஸ்டேஜுக்கு போக வேண்டியதான். ஸோ பிராணாயாமம் பண்ணி மனசுத்தி அரைச்சி திருப்பி வரணும், அப்படி பண்ணி தான் ஆகணும். तदा अवयव योगेन योगी योगात् समभ्यसेत् मदीय हस्त पाद आदौ अंगे तु मधुरे नग चित्तं संस्थापयेत् मंत्री स्थानं स्थानजयात् पुनः विशुद्ध चित्तः सर्वस्मिन् रूपे संस्थापयेत् मनः. அவயவ யோகேன இப்போ தான் சொல்கிறா எப்படி அந்த தாரணைங்கிறது என்னதுன்னு சொல்கிறா. அவயவமாக ஓரோரு அவயவமாக, காலிலேருந்து தலை வரையோ தலையிலேருந்து கால் வரையோ எப்படி வேணால் ஓரோரு அவயவமாக, அவயவ யோகேன ஒவ்வொரு அவயவமாக பார்த்து யோகி அந்த யோகம் பண்ணக்கூடியவன். யோகான் சம் அபியசேத், அந்த யோகத்தை அவன் அபியாசிக்கணும், அவன் ப்ராக்டிஸ் பண்ணணும். தேவியோட அங்குஷ்டத்துலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு அவயவமாக தேவியோடைய அங்குஷ்டம், இதுலேருந்து சந்திரகரணம் வெளியில் வருது, அப்படி சந்திரகரணம் போல் ஒளிப்படைத்த நகங்களாக இருக்கிறது, இப்படி ஓரோரு அவயவமாக நினச்சி அபியாசம் பண்ணணும். மதிய ஹஸ்த பாத ஆதவ் அங்கே, என்னுடைய கால் ஒவ்வொரு அங்கமாக மேலே போகிறோச்சே, பாதத்துலேருந்து ஹஸ்தம் கை வரும், இப்படி ஒரு கால் கை எல்லா அங்கங்களிலும் மதுரமான என்னுடைய அங்கங்கள். ஸோ மதுரமான ஒவ்வொரு அங்கங்களிலும் நகான்னு கூப்பிட்றது ஹிமவானேன்னு கூப்பிட்றா, நடக்காதுன்னு மலைன்னு அர்த்தம், மலைன்னா ஹிமவானேன்னு கூப்பிட்றா. ஹே நகா தெரிஞ்சுக்கோ, ஒவ்வொரு அங்கத்திலையும் நீ மனசை அப்படி செலுத்துறான். சித்தம் சம்ஸ்தாபயேத்து, உன்னுடைய மனசை நிலை நிறுத்து, ஒவ்வொரு அங்கத்திலையும் கொஞ்சம் நாடி தியானம் பண்ணிட்டு அந்த இடத்துல நிலை நிறுத்திக்கோ மனசை, சித்தம். மந்திரின்னா மந்திரத்தை ஜபிக்கக்கூடியவன் மந்திரி, மந்திரத்தோடு கூடியவன் மந்திரின்னு சொல்லப்படவன். ஸோ அப்படி மந்திரத்தை ஜபிக்கணும். மந்திரத்தை வெறுன்னு ஜபிக்காதே, தியானத்தோடு ஜபி, ஒவ்வொரு அங்கமாக நினச்சி அந்த மந்திரத்தை ஜபித்துக்கோ. அப்படி மந்திரி ஸ்தானம் ஸ்தான ஜயாத் புனக, அப்படி ஒவ்வொரு அவயத்துலேயும் அப்படி ஒவ்வொரு ஸ்தானத்துலேயும் நீ அப்படி ஜபிச்சு அந்த தாரணை கொஞ்சமாக ஜெயிக்கணும். நீ ஒவ்வொரு அவயவமாக ஜெயிச்சு மேலே வரணும். ஸ்தான ஜெயாத்து புனக, ஸ்தான ஜெயன்னு அங்குஷ்டத்தை நல்லா தியானிச்சாச்சு, அதுக்கு மேல் பாகம் கால், அதுக்கு மேலே அப்படி போனோம். அதுக்கு போய் விசுத்த சித்தக, மனசு அப்படி சுத்தமாயிடும், தேவியை நினைக்க மனசு சுத்தமாயிடும். சர்வஸ்மின் ரூபே சம்ஸ்தாபயேத் மனக, என்னுடைய டோட்டல் ரூபம், சர்வஸ்மின் ரூபம்னு இப்போ அவயவமாக தியானம் பண்ணுறது இல்லை, மொத்தமாக தேவியோட உருவத்தை அப்படி மொத்தமாக சர்வஸ்மின் ரூபம்
எல்லாம் மொத்த வடிவமாகவும் என்னை மனதில் சம்ஸ்தாபயேத், மனசில் நிலைநிறுத்திக்கோ, விக்கிரகத்தை அப்படியே மனசுல வாங்கிக்கோ. तदा अवयवयोगेन योगी योगार्थमभ्यसेत् मदीयहस्तपाद आदौ अङ्के मधुमेनग चित्तं संस्थापयेत् मन्त्री तानं स्थापययात् पुनः विशुद्धचित्तः सर्वस्मिन् रूपे संस्थापयेत् मनः. यावत् मनोलयं याति देव्यां संविधि पर्वत तावत् इष्ट मनुं मन्त्री जपहोमैः समभ्यसेत्. ஸோ தேவ்யாம் சம்விதி, சம்விதின்னு என்னது, சம்பித் ரூபமாக இருக்கக்கூடிய தேவின்னு அர்த்தம். சம்விதின்னு சப்தமி விபக்தி. அது சம்பித் ரூபமாக இருக்கக்கூடிய தேவி இடத்தில் யாவத் மனோலயம் யாத்தி, மனசு அவள்கிட்ட அப்படியே ஈடுபடணும், லயம் ஆயிடணும். தேவி வேறில்லை நான் வேறில்லைங்கிற மாதிரி அந்த மாதிரி அந்த விக்கிரக வடிவத்தை தாரணை பண்ணி 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 மனசு லயம் ஆயிடணும் தேவியோட ரூபத்தில். அது வரைக்கும் பர்வத ஹிமவானே தாவத், அதுவரையிலும் இஷ்ட மனும், உனக்கு இஷ்டமான மனுன மந்திரம்னு அர்த்தம். மனு, ஸோ மனும் மந்திரி, மந்திரம் ஜபிக்கக்கூடியவன், உனக்கு இஷ்டமான மந்திரத்தை அப்படி ஜபிச்சுட்டே இருக்கணும். ஜப ஹோமைஹி சம் அபியசேத, ஜபம் பண்ணியோ ஹோமத்தை பண்ணியோ அபியாசத்தில் கொண்டு வரணும். அப்படி மனசு தாரணையில் நிற்கலைன்னா ஜபிச்சுட்டே இருக்கணும். தேவிய மனசு எவ்வளோ தூரம் அந்த தேவியோட ரூபம் உள்ளுக்குள்ளே வருதோ அது வரைக்கும் தாரணையில் நீ பண்ணிட்டே இரு. ஜபம் மந்திரம், மந்திரிங்கிறது மந்திரம் ஜபிக்கக்கூடியவன், மனும்னா மந்திரம், அந்த இஷ்ட மந்திரம், இஷ்டமான மந்திரத்தை நீ ஜபிக்கணும், அபியாசம் பண்ணணும். यावत् मनोलयं याति देव्यां संविधि पर्वत तावत् इष्टमनुं मन्त्री जपहोमैः समभ्यसेत्. मंत्र अभ्यासेन योगेन ये ज्ञानाय कल्पते न योगेन विना मन्त्रः न मन्त्रेण विना हि सः द्वयोः अभ्यास योगः हि ब्रह्म संसिद्धि कारणम्. மந்திர அபியாசேன, அந்த மந்திரத்தை அப்படி ஜெபிச்சு ஜெபிச்சு அபியாசம் பண்ணி பண்ணி அந்த யோகத்தினால ஞேய ஞானாய கல்பத்தே, ஞேயன்னு அறிய வேண்டியது இல்லையா, எதை அறியணுமோ அந்த தேவி, ஞானாய அந்த ஞானம் வரும். ஸோ அந்த தத்துவ ஞானம் வரும். தேவி அறியணுங்கிற அந்த சாதனை நல்ல முற்று பெறும், அந்த ஞானம் அடையும். கல்பத்தே, அது அறிய வேண்டியதே அறிந்தவனாக ஆகுவாய். ந யோகேன வினா மந்திரக, ஸோ யோகம்னு தேவியை நினைக்காம மந்திரம் ஜபிக்கிறதுனால ஒன்றும் சித்திக்க போகிறதில்ல. அது மாதிரி நான் மந்திரேட வினாசகா, மந்திரம் இல்லாமல் வெறும்னு தேவி அப்படியே தியானம் பண்ணினா கூட அது நிற்காது, மனசு அப்படியே சஞ்சலம் பண்ணிட்டு இருக்கும். அதனால மனசுக்கும் ஒரு தீனி போட்டுகிட்டே இருக்கணும், ஜபிச்சுட்டே இருக்கணும். அந்த வாயாகப்பட்டது வைக்கரி பாஷை அது ஜபிக்கணும், மனசு தேவி தியானம் பண்ணணும். இப்படியெல்லாம் இல்லாட்டினா மந்திரம் இல்லாவிட்டால் அந்த யோக சித்தியும் அடையாது. அப்படின்னு அர்த்தம். பரஸ்பரம் வேணும், தேவியை தியானிக்கணும், அந்த மனசு மந்திரத்தை ஜெபிச்சுட்டு இருக்கணும். ரெண்டு சேர்ந்துருந்தா தான் அந்த யோக சித்தி கிடைக்கும். துவயோகோ அபியாச யோக, இது ரெண்டு சேர்ந்து பண்ணக்கூடிய அபியாசம் தான் யோக, அது யோகம். ஹி பிரம்ம சம்சித்தி காரணம், பிரம்மத்தை அடைய வைக்கக்கூடிய சித்தி பண்ணக்கூடிய பலனாக கிடைக்கக்கூடிய காரணம் அது ரெண்டும் சேர்ந்தது. मंत्र अभ्यासेन योगेन ये ज्ञानाय कल्पते न योगेन विना मन्त्रः न मन्त्रेण विना युक्तः द्वयोः अभ्यासयोगः हि ब्रह्म संसिद्धिकारणम्. तमः परिवृते गेहे घटः दीपेन दृश्यते एवं मायावृतो हि आत्मा मनुना गोचरीकृतः इति योगविधिः कृष्णः स अङ्गः प्रोक्तः मया अधुना गुरु उपदेशतः ज्ञेयः न अन्यथा शास्त्रकोटिभिः. இருட்டு சூழ்ந்த ஒரு வீடு, தமகா பரிவிருத்தே கேகே, வீடெல்லாம் இருட்டாக இருக்க சமயத்தில் கடகா தீபேன திருஷ்யத்தை, ஒரு பானை இருக்குது அந்த வீட்டில். பானை எப்படி தெரியும்? தெரியாது. அப்போ ஒரு தீபத்தை ஏற்றினா அது தெரியும், ஓ இந்த இடத்துல பானை இருக்குன்னு தெரியும். ஸோ கடகா தீபேன திருஷ்யத்தை, ஒரு தீபத்தை ஏற்றினால் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு குடம் இருந்தால் அது தெரியும். அதை மாதிரி
மாயாவிருத்தகா ஹி ஆத்மா. ஏன் கடகான்னு போட்டான்னா ஹிருதயமே கட்டாகாசம்னு சொல்கிறோம் இல்லையா, ஹிருதய குகைக்கு கட்டாகாசம்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ அந்த கட்டாகாசத்தில் இருக்கக்கூடிய அந்த சித்து அந்த ரூபியை பார்க்குறதுக்கு இந்த மாயை மூடி கிடக்கு. ஸோ மனுனா இந்த மந்திரத்தை ஜபிச்சு கோச்சரீகிருத்தக, இந்த மந்திரமாகப்பட்டது அது வந்து தாரணையோடு அப்படி ஜபிக்கிறோச்சே என்ன ஆகுது, கோச்சரீகிருத்தக பார்வையில் தெரியும். அப்படின்னு இந்த உள்பார்வை பார்த்து அப்படி நம்மளால் தேவியை தரிசனம் பண்ண முடியும். ஏன்னா அது மாயேங்கிற இருளால் மூடி இருக்கு அந்த ஆத்மா, உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா. அதனால் மனுனா கோச்சரீகிருத்தக, மந்திரத்தால் யோகத்தோடு சேர்ந்த மந்திரத்தினால அது தெரியும். இது யோக விதிகி கிருஷ்ணக டோட்டலாக, கிருஷ்ணம்னா டோட்டலாக எப்படி யோகம் பண்ணணும், யோகாபியாசம் பற்றி நான் உனக்கு விதி அந்த ரூல்ஸ் எல்லாம் அங்கக பல அங்கங்கள் இருக்குல்லையா, அஷ்டாங்க யோகத்துக்கு ஒரு அங்கமாக சொல்லிட்டேனப்பா நான். புரோக்தகாமயா அது நான் உனக்கு சொல்லப்பட்டது. குரு உபதேசத்தகங்கேக, இது குரு உபதேசம் இல்லாமல் உன்னால் தனியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஒரு குருவை அண்டி அவரோட உபதேசத்தை பெற்று அங்கேயாக அறிய வேண்டியது. நான் அந்நியதா சாஸ்திர கோடிபிகி, சாஸ்திரத்தை படித்தாலும் இது கைகூடாது. அதுக்கு ஒரு குருவோடு அபியாசம் அவருடைய ஆசீர்வாதமும் கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறான். தமஹ பரிவ்ருத்தே கேஹே கதஹ தீபேன த்ருஷ்யதே ஏவம் மாயாவ்ருதஹ ஹி ஆத்மா மனுனா கோச்சரீக்ருதஹ இதி யோகவதிஹி கிருஷ்ணஹ ச அந்தஹ ப்ரோக்தஹ மயா அதுனா குரு உபதேசிதஹ ஞேயஹ ந அன்யதா சாஸ்த்ர கோடிபிஹி. इति श्रीमद्भागवते महापुराणे अष्टादशसहस्र्यां संहितायां सप्तमस्कन्धे देवी गीतायां मन्त्रसिद्धिसाधनवर्णनं नाम पञ्चदशोऽध्यायः. सर्वमस्तु। अथ षट्त्रिंशोऽध्यायः. देवी उवाच इत्यादि योगयुक्तात्मा ध्यायेन्मां ब्रह्मरूपिणीं भक्त्या निर्व्याजया राजन् आसने समुपस्थितः. ஸோ இவ்வாறு இத்தியாதின இவற்றையெல்லாம் யோக யுக்தாத்மா, அதாவது மனசில் பக்தியும் வேணும் இல்லையா. ஸோ அப்படி பக்தியோடு கூட மனசில் தியாயேத் என்ன தியானிக்கணும், மா பிரம்மரூபிணியும் நான் தான் பிரம்மம், பிரம்மரூபியான என்னை நீ அப்படி தியானிக்கணும். பக்தியா நிர்வியாஜம்னு என்னது, ஒரு காரண காரியத்தோடு இல்லை, நிர்வியாஜமாக ஒரு காரணமுமே இல்லாமல் பக்தி இருக்கணும். அப்படிப்பட்ட பக்தியோடு என்ன தியானம் பண்ணு ராஜன். ஆசனே சம் உபஸ்திதக, ஆசனத்தில் என்னது பத்மாசனமோ வீராசனமோ எல்லாம் 5 ஆசனத்தை சொல்லியிருக்கா ஏற்கனவே, பத்ராசனம் வீராசனம்னு எல்லாம். எந்த ஆசனம் சௌரியமோ அந்த ஆசனத்தில் உட்காந்து பரம பக்தியோடு என்ன தியானம் பண்ணு. देवी उवाच इत्यादि योगयुक्तात्मा ध्यायेन्मां ब्रह्मरूपिणीं भक्त्या निर्व्याजया राजन् आसने समुपस्थितः. आविः सन्निहितं गुह आचारं नाम महद्भुतम् अत्र एतत् सर्वम् अर्पितम् एजत् प्राण निमिषच्चयत्. குஹாச்சரம் ஒரே வார்த்தை அது, குஹாச்சரம். குஹாச்சரம்ங்கிறது குகையில் இருக்கக்கூடியவள் அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த பேர், அது இட்ஸ் அ நேம். ஸோ ஆவிகி, ஆவினா ஒளின்னு அர்த்தம், ஆவிகின்னா ஒளின்னு அர்த்தம். ஸோ இன்னொரு இடத்துல ஆவின்னு நம்ம ராமாயணத்தில் படிக்கிற வச்சு அங்கே என்ன சொல்லுவோம், செம்மறி ஆடோட தோல்னு சொல்லுவோம். அந்த செம்மறி ஆடோட இது தோலுக்கு ஆவின்னு பேர், இது செம்மறி ஆடுன்னு அர்த்தம் ஆவி. ஸோ சந்நிகிதம் இங்கே ஒளி. ஸோ சந்நிகிதம் அதாவது அந்த ஒளி உள்ளே இருக்குது இல்லையா, சித்திரூபத்தில் அந்த ஹிருதய குகையில் இருக்குது. அதாவது ஹிருதய குகையில் இருக்கிறனால அது குஹாச்சரம்னே பேர், அந்த ஒளிக்கு குஹாச்சரம், குகையில் இருக்கக்கூடிய அந்த ஒளி. நாம மகத்பதம், அந்த உயர்ந்த சொல்லால் சொல்லப்படுகிறது, குஹாச்சரம் என்று சொல்லப்படுகிறது அந்த ஒளியாகப்பட்டது, பிரம்ம ரூபமான அந்த ஒளி. அத்திர ஏதத் சர்வம் சமர்ப்பிதம். ஸோ அந்த ஹிருதய குகையில் எல்லாமே சமர்ப்பிதம், அந்த குகைக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. அந்த ஆத்மஸ்வரூபத்தில் தான் சகல உலகமும் அதுக்குள்ளே தான் இருக்குது. அந்த ஆத்மா ஒளியில் தான் எல்லாமே இருக்குது. எதெல்லாம் ஏஜத் பிராணி நிமிஷச்ச, பிராணிகள் எல்லாம் எதெல்லாம் வந்து லிவிங், அண்ட சராச்சரம்னு ஒரே அர்த்தம் தான் இதுக்கு மொத்தம். ஏஜத் பிராணி நிமிஷச்சன கண்மூடி கண் திறக்கக்கூடியவைகள். ஏஜத் பிராணி எல்லா பிராணிகளும் லிவிங், எல்லா உயிரோடு இருக்கக்கூடிய பிராணிகளும் கண்மூடி கண்டிருக்கக்கூடியவைகளும் அப்படின்னு அண்ட சராச்சரங்களும். அத்திர இந்த குகை, ஹிருதய குகையில் குகாச்சரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்ம ஒளியில் சர்வம் சமர்ப்பித்தம், அங்கதாம எல்லாமே சமர்ப்பிச்சிருக்கு. என்னது, அந்த ஆத்ம ஒளியால் தான் எல்லாமே பிரகாசிக்கிறது.
அந்த உடல் தெரியறதுக்கு காரணமும் அந்த உள்ள இருக்கிற ஆத்ம ஒளிதான். எல்லாமே அதுக்குள்ளேயே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை அந்த அந்த பகவானிடத்தில், அந்த பிரம்மத்திடத்தில். ராதே கிருஷ்ணவர். வாச்சகலம் நாம மகத்மதம் அத்ர ஏதத் சர்வம் அர்ப்பிதம் ஏஜு பிராண நிமிஷச்சய ஏதச்சானத சதசஸ்வரேண்யம் பரம் விஜ்ஞானாத் யத்வரிஷ்டம் பிரஜானாம் யத் அர்ச்சிதம் யத் அர்ச்சிமத் யத் அனுப்யஹ அனுஜ யஸ்மின் லோகாஹ நிகிதாஹ லோகினஸ்ச. ஏதத் ஜானதா, இதை அறிந்து கொள். ஹிமாண்ட சொல்றா, இதை நீ அறிந்து கொள்ள வேண்டும்ப்பா ஜானதா, அறிந்து கொள். சதசத் வரேண்யம், அதாவது சத்து அசத்துக்கு மேலாக பரம், சதசத் பரம் வரேண்யம். வரேண்யம் சத்து அசத்து என்று சொல்லக்கூடிய இந்த உலகம் இருக்கக்கூடியது எல்லாமே சத்து அசத்தோடு கூடியது. சத்துங்கிறது நமக்குள்ள ஆத்மாக்களெல்லாம் கூட்டிப்பட்டால் அது சத்து. அசத்துன்னு சொன்னால் ஜடப்பிரகிருதி. ஸோ இதுக்கெல்லாம் மேலே பரம் வரேண்யம், சிறந்ததான் அந்த பகவான். விஞ்ஞானாத் வரிஷ்டம், விஞ்ஞானத்தினால கூட அறிய முடியாது. அவளே இந்த தேவியே தன்னை காட்டிக்கொண்டால் அன்றி அந்த மெய்யறிவால் கூட அவ்வளோ ஈஸியாக அறிய முடியாத அந்த வரிஷ்டம், சிறந்த. பிரஜானாம் யத் அர்ச்சிமத்து, பிரஜைகளுக்குள்ள ஒளியாக விளங்கி கொண்டு அவளை தூண்டி விடுகிறதே அந்த சித்துங்கிறது, அந்த ஆத்மா உள்ளே இருக்கிறதுனால தான் எல்லாருமே இயங்குறோம். அப்படி பிரஜானாம் எது அர்ச்சிமத்து, ஒளியாக, அர்ச்சிஸ்ன ஒளி, அர்ச்சிமத்து அந்த ஒளியாக உள்ளே இருக்கிறது. அணுபியக அணு, அணுவிலும் அணுவாக, ஒரு அணு எவ்வளோ ஸ்மாலோ அதுலேயும் அணுரூபமாக. யஸ்மின் லோகாக, எந்த ஆத்மஸ்வரூபத்துக்குள்ள எல்லா உலகங்களும் அடங்கியிருக்கிறதோ, நிகிதாக வைக்கப்பட்டிருக்கிறதோ, லோகினஷ்ச, அதாவது அந்த லோகத்தில் உள்ள மக்கள், அந்த லோகத்தில் உள்ள எல்லாமே பார்க்கக்கூடிய அனைத்து பொருட்களும் எந்த ஆத்ம ஒளியில் அடங்கி இருக்கிறதோ அதை துவம் ஜானதா, நீ அறிந்து கொள்னு சொல்றோம். ராதே கிருஷ்ணா. தத் ஏதத் அக்ஷரம் பிரம்ம ச பிராணஹ தத் வாங்மனஹ தத் ஏதத் சத்யம் அமிர்தம் தத் வேதவ்யம் சௌமிய வித்தி. சௌமியான்னு கூப்பிட்றா, சௌமியமானவனே, அதாவது எனது சுமூகமாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு கூப்பிட்றா ஹிமவானே. தத் ஏதத் அக்ஷரம் பிரம்மா, நான் இப்போ சொன்னேனே மேலே, இதுக்கு பேர் அக்ஷரம் பிரம்ம, அழியாத பிரம்மம், ஒரு அழிவும் கிடையாது, எப்போதுமே அவிகாரியாக நிலை பெற்று நிற்கக்கூடிய பிரம்மம். சப்ராணக, அதுவே தான் பிராணன், உனக்குள்ளே இருக்கும்போது பிராணன், வெளியில் இருக்கும்போது வாயு. ஸோ எல்லாமே அதுதான். தத் வாங்மனக, உன்னுடைய வாக்கு மனசு எதுனாலுமே அது பிரம்மஸ்வரூபம் தான். அது தத் ஏதத் சத்தியம், அது சத்தியமானது, சத்தியமே அதுதான். அமிர்தம் என்று சொல்லக்கூடியதும் அதுவே தான், அந்த பிரம்மம் தான். தத்தேதவ்யம், அதை புரிஞ்சுக்கணும்ப்பா, அதை நீ அறிய வேண்டும். அந்த பிரம்மத்தை வித்தி, அறிந்து கொள், அதை அறிய வேண்டும் என்று தெரிந்து கொள். சௌமிய வித்தி, அது அட்ரஸிங். சௌமியா கூப்பிடுறா. தத் ஊ வாங்மனகா, ஊங்கிறது அங்கே நோ மீனிங், ஃபில் அப் த பிளாங்க்ஸ். தத் ஊ. ஓகே. தனுர்கிருஹீத்வா உபனிஷதம் மஹாஸ்திரம் சரம் ஹி உபாசா நிஷிதம் சந்தகீத ஆயம் யதத் பாவகதேன சேதசா லக்ஷ்யம் தத்வேவ அக்ஷரம் சௌமிய வித்தி. இப்போ ஒரு உருவகப்படுத்தி சொல்கிறான். எப்படின்னா, உபனிஷதம் என்ற ஒரு தனு, உபனிஷதத்தை நீ வில்லா வச்சுக்கோ. ஸோ அதை எடுத்துக்கோ. உபனிஷதம் மூலமாக அப்படின்னா உபனிஷதம் என்ற தனுவை எடுத்துக்கொண்டு, அந்த வில்லை எடுத்துக்கொண்டு, அதுக்கு அஸ்திரம் வேண்டாமா, ஒரு பானம் வேணும். தனு வில்லில் ஒரு அம்பை பூட்டணும். என்ன அம்புன்னு சொன்னால் மகா அஸ்திரம் ஷரம், ஒரு அம்பு. ஹி உபாசா நிஷிதம், உபாசனை பண்ணி பண்ணி பண்ணி, உபாசனைங்கிறது என்னது, இடைவிடாத தொடர்ந்த சிந்தனைக்கு உபாசனைன்னு பேர். அந்த பக்தி, அந்த தேவியை உபாசனை பண்ணுறதுன்னு தொடர்ந்து இடைவிடாமல் தியானிக்கிறது, அதுதான் அன்பு. ஸோ உபனிஷத ஞானத்தை பெற்று அதனால் கிடைக்கக்கூடிய பக்தி, அந்த உபாசனையை அடைந்து அந்த அம்பை எடுத்துக்கொண்டு சந்தியத்தை பூட்ட வேண்டும்.
அந்த உபாசனைங்கிறத அம்பை அந்த வில்லில் பூட்டி சந்தியத்தை பூட்டுறது சேர்க்கறது. ஆயம்ய தத்பாவகதேன. ஸோ மனசை ஆயம்யம் பண்ணணும்னு மனசை அடக்கிறது. ஆயம்யானா இப்போ வில்லை பொறுத்த வரைக்கும் அதை நல்லா இழுத்து விடணும் இல்லையா, அதை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணி அழகாக எடுத்து விடணும். ஸோ அந்த மாதிரி வில்லுலேருந்து அப்படியே ஒரு அம்பை பாய்க்கணும். அந்த பாய்க்கிறதுக்கு ஒரு லட்சியம் வேணும். ஸோ அம்பை எது நோக்கி விடணும், அதுக்கு ஒரு லட்சியம் வேண்டாமா? அந்த லட்சியம் தான் அந்த பிரம்மம் இல்லையா, அக்ஷரம் பிரம்மன்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மம். ஸோ ஆயம்யானா இந்த இடத்துல மனசை அடக்கி தத்பாவகதேன தத்து என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மத்தை நோக்கி அந்த மனசை செலுத்தி சேத்தசா அந்த மனதினால் ததேவ அக்ஷரம் லட்சியம். அந்த அக்ஷர பிரம்மமான அழியாத அந்த பிரம்மமே தான் உனக்கு அடைய வேண்டிய லட்சியமாக அந்த வில்லு அந்த அம்புக்கு ஒரு லட்சியமாக கொண்டு சௌமிய வித்தி அந்த மாதிரி அடையணும் இல்லையா. அந்த நீ அடையக்கூடிய அந்த லட்சியமாகப்பட்டது அதுவே தான் பரமாத்மா என்று எடுத்துக்கொள்ள. அப்படின்னு நீ உபனிஷத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோ. அதை வேதம் சொல்லக்கூடிய கை காட்டக்கூடிய அந்த உபாசனா மார்க்கத்தை நன்னா அம்பாக மனசில் வச்சுக்கோ. அந்த மனசை உள்ள செலுத்தி 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 உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை நீ அடைய வேணும். அந்த பாவத்திலேயே உள்ளே போய் அந்த மனசு உள்ளே போய் அந்த பிரம்மத்தை அடையலாம்னு சொல்கிறோம். तनुर्गृहीत्वा उपनिषदं महाअस्त्रं शरं जीवोपासानिशितं सन्दयित आयुज्य तद्भावगतेन चेतसा लक्ष्यं तदेव अक्षरं सौम्यविद्धि. प्रणवः धनुः शरः हि आत्मा ब्रह्म तत् लक्ष्यम् उच्यते अप्रमत्तेन वेद्धव्यं शरवत्तन्मयो भवेत्. ஸோ பிரணவகா தனுகு இது இன்னொரு மெத்தடில் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறான். நீ பிரணவம் ஓங்காரத்தையே நீ தனுவாக நினச்சிக்கோ. ஸோ அது வில்லு. அப்போ ஆத்மாதான் ஷரக, உன்னுடைய ஆத்மா, உன்னுடைய உள்ள கொடுக்குற ஆத்மாவை நீ ஷரமாக வைத்துக்கொள். ஸோ பிரம்ம தத் லட்சியம் உச்சத்தே. ஆத்மாங்கிறது மனசுங்கிற அர்த்தம் உண்டு. ஸோ மனசாகப்பட்ட ஷரத்தை எடுத்துக்கொண்டு அந்த பிரம்மத்தை நோக்கி, அதுதான் லட்சியம். ஸோ உன்னுடைய மனசு பிரம்மத்தை நோக்கி போனோம். ஸோ அது நோக்கி போகிறதுக்கு அந்த ஓங்கார மந்திரம், மந்திர ஜபங்கள். ஸோ அந்த வில்லில் உன்னுடைய மனசை அந்த ஷரமாக பூட்டி அந்த பிரம்மத்தையே லட்சியமாக கொண்டு அந்த அம்பை எரி, நேராக அதுக்கு நோக்கி எரி. அப்புறமத்தேன வேத்தவ்யம், அதாவது கேர்ஃபுல்லாக. இப்போ அம்பை என்ன தானே விட்டால் அது கரெக்டான லட்சியத்தை போய் அடையாது. அதனால அந்த லட்சியத்தை ஸ்ட்ராங்காக நன்னா புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த லட்சியத்தை நன்றாக புரிந்து கொண்டு கேர்ஃபுல்லாக அறிந்து கொண்டு ஷரவத்து, அந்த ஷரம் கரெக்டாக போய் குத்தும் இல்லையா, அந்த ஆத்மா பரமாத்மாவில் போய் லயிக்கும் இல்லையா. ஸோ அப்போ தன்மயக பவேத்து, அந்த தன்மயமாக நானும் பரமாத்மாவும் ஒன்றுங்கிற அந்த தன்மயம் உனக்கு ஏற்படும். பவேத்து ஆத்மா பிரம்ம தத்லக்ஷ்யம் உச்யதே அப்ரமத்தேன வேதவ்யம் ஷரவத்தன்மயः பவேத். विन्ध्यौ च पृथिवी च अन्तरिक्षम् ओतं मनस्सह प्राणैश्च सर्वैः तमेव एकं जानत आत्मानमन्या वाचः विमुञ्चत अमृतस्य एष सेतुः. विमुञ्चत अमृतस्य एष सेतुः. ஓகே. யஸ்மின், எந்த தேவியிடத்தில் தியௌஹு எங்க சொர்க்கலோகம். ஸோ சொர்க்கலோகமும் அப்புறம் பிருத்திவி பூமியும் அந்தரிக்ஷம் நடுவில் இருக்கக்கூடிய புவக. ஸோ இந்த அந்தரிக்ஷம், இந்த 3 லோகங்களும் எஸ்மின் ஓத்தம்னு ஊடுபாவு மாதிரி நெய்யப்பட்டிருக்கிறது. அவளே தான் 3 லோகமாக பரவி இருக்கா. ஸோ எந்த தேவியிடத்தில் அப்படி பரவி இருக்கிறதோ மனக சக பிராணைகி, மனதோடு அந்த பிராணசக்தியோடு கூடி சர்வைகி, எல்லாமே நம்முடைய மனசு நம்முடைய பிராணன் எல்லாமே அந்த தேவியிடத்தில் தான் அப்படியே ஊடுபாவு மாதிரி நெய்யப்பட்டிருக்கிறது. எல்லாமே டிஃப்ரெண்ட் கிடையாது, எல்லாமே தேவி ரூபம். தம் ஏவ, அந்த தேவியையே ஏக்கம்னு ஒரே பிரம்மம் 2 கிடையாது, ஒரே பிரம்மம். அந்த பிரம்மத்தை ஜானத அறிந்து கொள். ஆத்மானம், அதுவே ஆத்மா, அதுவே பிரம்மம் என்று நீ அறிந்து கொள். அந்யாவாச்சக, வேறு வார்த்தைகள், சும்மா வேறு வார்த்தையெல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது, அதெல்லாம் வேஸ்ட்டு. விமுஞ்சதா, விட்டுவிடு.
இந்த பிரம்மத்தை அறியாத வார்த்தைகளை எல்லாம் நீ பேசவே பேசாதே, அதை விட்டுவிடு. அமிர்தசிய ஏஷ சேத்துகு, அமிர்தம்ங்கிறது மோட்சம் இல்லையா? ஸோ மோட்சத்தை அடையிறதுக்கு இது ஒரு பாலம், இது ஒரு வழி. சேத்துக்குன்னு பாலம். ஸோ ஒரு பாலம் வழியாக தாண்டி அந்த கரைக்கு போனோம்னு சொன்னால் இதுவே அமிர்தமாகப்பட்ட மோட்சத்தை அடையக்கூடிய ஒரு சாதனைன்னு சொல்கிறோம். अरा इव रतनाभौ संहता यत्र नाट्यः स एषः अन्तश्चरते बहुधा जायमानः. ரதநாபௌ, ரதத்தில் உள்ள அந்த சக்கரம், ரதத்தில் ஒரு சக்கரம் இருக்கும். அந்த சக்கரத்தில் வந்து ஒரு குடம் இருக்குது. நாபின்னு சொன்னா குடம்னு சொல்லுவோம். அது ரதத்தில் நடுவில் சென்டரில் ஒரு குடமாட்டம் இருக்கும் இல்லையா? அதுலேருந்து தான் எல்லா ஆரங்களும் வரும். ஆரங்கள்லாம் என்னது, அந்த ஆக்சிஸ் பாயிண்டில் ஒரு குடமாட்டம் இருக்கும். அதுலேருந்து எல்லா கம்பெல்லாம் வரும். இந்த சக்கரம் அப்படி தானே சுற்றுறது. ஸோ அந்த மாதிரி ரத்தத்துடைய அந்த குடத்தில் எல்லா ஆரங்களும் போய் ஜாயின் ஆகுது இல்லையா? ஸோ ஆரங்கள், அரானா ஆரங்கள், அந்த அதுக்கு என்னப்பா அது ஆக்சில் அது ஆக்சில் எல்லாமே அந்த சென்டரில் அந்த ரத்தத்தோட நடுவில் சக்கரத்தில் அது சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி நாடியக, நம்முடைய உடம்பில் உள்ள நாடிகள் எல்லாமே நாடிகள், அந்த பிராண நாடின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த நாடிகள் எல்லாமே ஏக்கத்திர எத்திர சம்ஹதா, எத்திரன்னா எந்த இடத்துல என்ன, ஹிருதயத்தில் எல்லாமே. இந்த நாடிகள் எல்லாமே ஹிருதயம்தான் லங்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ஸ்தானத்தில் தான் பிராணன் சஞ்சரிக்கக்கூடிய பாதைகள் எல்லாம் நாடியகன்னு பேர். ஸோ அந்த பிராணன் சஞ்சரிக்கக்கூடிய பாதைகளோட மெயின் சென்டர் பார்ட் எங்கே இருக்குன்னா ஹிருதயம். அந்த ஹிருதய ஸ்தானத்தில் ஏக்கத்திரமாக சேர்ந்து இருக்கிறது இல்லையா அந்த எல்லாமே நாடிகள் எல்லாம். ச ஏஷக அந்தரதே, இந்த பரமாத்மா, ச ஏஷக இந்த பரமாத்மா ஆகப்பட்டவர், அந்தக சரதே அந்த ஹிருதயத்தினுள் இருக்கிறார். ஸோ பரமாத்மா எங்கே இருக்காருன்னா ஹிருதய குகையில் அவர் இருக்கிறார். பகுதாஜாயமானக, அவரே அவதாரம் எடுக்கக்கூடியவர். அவதாரம் எடுக்கக்கூடிய அந்த பகவானே அந்த ஹிருதயத்துக்குள் ஊடுருவி இருக்கிறார். ओमित्येवं ध्यायत आत्मानं स्वस्ति वः पाराय तमसः परस्तात् दिव्य ब्रह्मपुरे व्योम्नि आत्मा सम्प्रतिष्ठितः. ஓமிதி பரமாத்மானம் தியாயதா, இப்படி ஓம்னு இந்த ஓங்கார வடிவினாக அந்த பரமாத்மாவை தியானம் பண்ணு. ஓம்ங்கிறது வேறில்லை, பரமாத்மா வேறில்லை, ஓங்கார ரூபமே அவர் தான். ஸோ அப்படி பரமாத்மாவை தியாயதா தியானம் பண்ணு. ஸோ தமசக பரஸ்தாத், இந்த இருளாகப்பட்ட அந்த சம்சாரத்தை தாண்டி போகிறதுக்கு, பாராய தாண்டுவதற்கு, வக ஸ்வஸ்தி அதுவே உனக்கு மங்களத்தை கொடுக்கும். நீ ஓம்கார ரூபமாக பரமாத்மாவை தியானம் பண்ண உனக்கு அந்த இருளாகப்பட்ட சம்சாரத்திலேருந்து தாண்டறதுக்கு ஒரு மங்களத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரம்மபுரே வியோம்னி, பிரம்மம் வசிக்கக்கூடிய, புறம்னா இந்த சரீரம். ஸோ பிரம்மம் வசிக்கக்கூடிய வியோம்னி, ஆகாசம் எங்க, ஹிருதயாகாசம். வியோம்னின்னா ஆகாசம்னு அர்த்தம். இங்கே எங்கே பிரம்ம சரீரத்துக்குள்ளே எங்கே வச்சுக்கிறாரு? நம்ம போன ஸ்லோகத்தில் சொன்னால் ஹிருதயஸ்தானம். ஸோ ஹிருதயாகாசத்தில் திவ்யமான அந்த ஆத்மாவாகப்பட்டது சம்பிரதிஷ்டிதக நிலை கொண்டு இருக்கிறது. ஆத்மாவாக அந்த பரமாத்மாவே ஹிருதயாகாசத்தில் நிலை பெற்று வீற்றிருக்கிறார், பிரதிஷ்டை கொண்டு இருக்கிறார். मनोमयः प्राणशरीरनेता प्रतिष्ठितः अन्ये हृदयं सन्निधाय तत् विज्ञानेन परिपश्यन्ति धीराः आनन्दरूपम् अमृतं यत् विभाति. मनोमयः, ஸோ மனோமய கோஷம்னு எடுத்துக்கலாம். பகவானே ஒவ்வொரு கோஷத்துலேயும் பகவானே இருக்கார் இல்லையா? ஸோ மனோமய கோஷத்துலேயும் அவரே தான் இருக்கார். பிராணனாக, சரீர நேதா, சரீரத்துக்கு நேதா யார், தலைவன் யார்? பிராணன். ஏன்னா பிராணன் போச்சுன்றோம், செத்து போகிறச்சோ என்ன சொல்கிறோம், பிராணம் போச்சுன்றோம்.
மனசு போச்சுனோ இந்திரியம் போச்சுன்னு பேசுறது இல்லை, பிராணம் போச்சுன்னு சொல்கிறோம். ஸோ சரீரத்துக்கே தலைவனாக இருக்கக்கூடியது என்னது? பிராணன். அந்த பிராணமய கோஷத்துலேயும் இந்த பகவான் தான் பிரதிஷ்டிதக அந்தே. ஸோ உள்ளுக்குள்ள பகவான் தான் அது உள்ளுக்குள்ளே இருக்கார். அந்தே ஹிருதயம் சந்நிதாய, அந்த ஹிருதயத்துக்குள்ள தன் இருப்பிடமாக வைத்துக்கொண்டு அவர் அங்கே மனோமய கோஷத்துக்குள்ளேயும் பிராணமய கோஷத்துக்கும் உள்ள எல்லாத்துக்கும் உள்ளே இருக்கார் அவர். ஆனந்த ரூபம் அமிர்தம், ஆனந்தமயமான ரூபம் பகவான். ஆனந்தமே, வேறு வடிவமே இல்லை, ஆனந்தமே அவர். ஸோ அப்படிப்பட்ட அமிர்தமாக மோட்ச ரூபியாக எத் பாதி, அது எப்படி பிரகாசிக்கிறதோ, தத் விஜானேன பரிபஷ்யந்தி தீராக, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னால் விவேக புத்தி, இந்த விஞ்ஞான புத்தி, அதை அறிந்து 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 ஒவ்வொரு கோஷத்தையும் தாண்டி தாண்டி அந்த மெய்யறிவால் தீராக, அதை தீரர்கள், இதை அறிஞ்சே தீரணம் அப்படின்னு உறுதியோடு இருக்கக்கூடியவர்கள், பரிபஷ்யந்தி, அப்படி உள்ளே இருக்கிற ஆத்மாவை அவர்களால் தான் பார்க்க முடியும். ஸ்தூலமாக அன்ன சரீரமாகவும் அவரே தான் இருக்கார். ஸோ எல்லா கோஷமும் அவரே தான் சொல்றான். அன்னை தான் கரெக்ட். मनोमयः प्राणशरीरनेता प्रतिष्ठितः अन्ने हृदयं सन्निधाय तज्ज्ञानेन परिपश्यन्ति धीराः आनन्दरूपम् अमृतस्य विद्यते हृदयग्रन्थिः चिद्यन्ते सर्वसंशयाः क्षीयन्ते च अस्य कर्माणि तस्मिन् दृष्टे परावरे. ஸோ இந்த மாதிரி நம்ம நினைக்க 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 சர்வ சம்சயா வித்தியதே ஹிருதய கிரந்தி, ஹிருதயத்தில் முடிச்சுக்கள்னு ஹிருதயத்தில் ஏற்படக்கூடிய பல சந்தேகங்கள், உண்மையிலே தேவி இருக்காளா அப்படிலாம் சந்தேகம் வரும்போது குரு ஆண்டினா அவர் சொல்லி தருவார் எப்படின்ட்டு. ஸோ வித்தியதே ஹிருதய கிரந்திஹி, ஹிருதயத்தில் உள்ள சந்தேகம் முடிச்சுக்கள் எல்லாம் நீங்கும். சித்தியந்தே சர்வ சம்சயாக, அப்படி சம்சயங்கள் உனக்குள்ள அந்த என்னென்ன சந்தேகம் வருதோ அதெல்லாம் நீக்கப்படும். சித்தியந்தே, அது வெட்டப்படும். ஷீயந்தே சாசிய கர்மாணி, அவன் இனிமேல் கர்மமே பண்ண வேண்டாம், ஏன்னா அவனுக்கு ஞானம் வந்தாச்சு. ஸோ கர்மயோகத்துலேருந்து அவன் தாண்டி போயிடுறான். ஆசிய கர்மாணி க்ஷீயந்தே, க்ஷயமாயிடும், அப்படி நீக்கப்பட்டு விடும். அவன் இனிமேல் கர்மம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பராவரே தஸ்மின் திருஷ்டே, பர அவரே, அதாவது உலக வடிவமாக அபராசக்திங்கிறது அபராசக்தி தான், அது உலக வடிவமாகவும் பராசக்தியாகவும் மேலே பரமமாக இருக்கக்கூடிய சக்தியாகவும் இருக்கக்கூடிய தஸ்மின் திருஷ்டே, அந்த ஞானத்தை பார்க்கும் பொழுது உள்ளிருந்து அறிஞ்சாச்சு. அந்த ஞானம் வரும்போது அவனுடைய கர்மங்கள் எல்லாம் அவனை விட்டு தானே விலக்கிவிடும். हिरण्मये परे कोशे विराजं ब्रह्म निष्कलं तत् शुभ्रं ज्योतिषां ज्योतिः तत् यद् आत्मविदः विदुः. ஸோ ஹிரண்மயே பரே கோஷே, ஸோ பொன்மயமான ஆனந்தமய கோஷத்தை சொல்கிறாங்க. ஆனந்தமய அதுவும் கோஷம்தான், ஆனந்தம் இல்லது, ஆனந்தம்ங்கிறது ஆத்மா பகவான். ஸோ ஹிரண்மயே பரே கோஷே, ஹிரண்யமயமான ஆனந்தமயமான அந்த கோஷத்துக்குள்ள, அந்த உரைக்குள்ள விராஜம் பிரம்ம நிஷ்கலம், அங்கே ஆனந்தமாக உட்காண்டிருக்கு. ஸோ அந்த பிரம்மம் நிஷ்கல பிரம்மம், நிர்குணம், நிஷ்கலம்னா நிர்குணம், நிர்குண வடிவமாக எந்த ஒரு இதுவுமே சாட்சி ரூபமாக இருக்கும், எதுலையும் கலந்துக்காது. அப்படிப்பட்ட நிஷ்கலமான நிர்குணமான பிரம்மம் விராஜம் அமர்ந்திருக்கிறது. ஆனந்தமய கோஷத்துக்கு உள்ளே போனால் அதுக்கு மேலே உர கிடையாது, அதுக்குள்ளே தான் இந்த பிரம்மம் வீட்டிருக்கிறது. தத் ஸ்வப்ரம், சுப்ரம்னது ஒளிமயமாக அப்படியே ஷைன் பண்ணிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள. ஜோதிஷாம் சுப்ரம், எல்லா ஜோதிகளுக்கும், அது சூரியனோ சந்திரனோ அதெல்லாம் தாண்டின ஒரு ஜோதி வடிவம், ஸ்வயம் ஜோதியாக வீட்டிருக்கிறது. ஜோதிகி ஜோதிஷாம் ஜோதிகி, ஜோதிகளுக்கெல்லாமே ஜோதியை கொடுக்கக்கூடியதாக அப்படிப்பட்ட ஜோதி அந்த ஆத்மா. தத் எது ஆத்மவிதகா விதுகு, ஆத்மாவை அறிந்தவர்கள் இந்த ஜோதியை அறிவார்கள், நிர்குண வடிவமாக பிரம்மத்தை அவர்களே அறிவார்கள்.
न तत्र सूर्यो भाति न चन्द्रतारकं न इमा विद्युतः भान्ति कुतः अयम् अग्निः तमेव भान्तम् अनुभाति सर्वं तस्य भासा सर्वम् इदं विभाति. ஸோ அந்த இடத்துல உள்ளே போயாச்சுன்னா ஆத்மா வந்து அங்கே சூரியனும் கிடையாது சந்திரனும் கிடையாது, அந்த ஒளிகளெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இங்கே சுயம் ஜோதியாக பகவான் இருக்கான். அதனால அங்கே சூரியன் ஒளிப்படாது, சந்திரன் தாரகம்னு ஸ்டார்ஸ். நெய்மா வித்யுதா மின்னல் ஒளி எது, அதெல்லாம் தாண்டின ஒளி அது. அதுகளுக்கெல்லாம் ஒளி கொடுக்கறதே அந்த ஆன்ம ஒளி. பாந்தினா ஒளி கொடுக்காது. குதோயம் அக்னிங்க, அப்புறம் அக்னிக்கு என்ன ஒளி? மற்றது சூரியன் சந்திரன் தாரகம் நட்சத்திரங்கள் இவாளோட ஒளியே அங்கே இல்லைன்னு சொல்லும் பொழுது இந்த அக்னிக்கு அங்கே ஒளி இருக்கும்? ஒளி கிடையாது, எல்லாமே இருளாக இருக்கும். இந்த ஒளி வந்தானா அதுக்கு முன்னாடி இவளோட ஒளிகள் எல்லாம் இருக்கவே இருக்காதுன்னு சொல்கிறான். தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம், அந்த ஒளி கொடுக்கிற அந்த ஆத்மசக்தி, அந்த ஆத்மா வந்து ஒளி பொருந்தி இருக்கிறது இல்லையா, பாந்தம், அது ஒளி இருக்கிறதுனால தான் சர்வம் அனுபாதி. அதை வச்சுண்டு அதிலிருந்து ஒளியை வாங்கி எல்லாமே ரிஃப்ளெக்ஷனாக ஒளியை கொடுக்கின்றன. தஸ்ய பாசா சர்வம் இதம் விபாதி, அந்த ஒளியாலேயே, அந்த தெய்வ ஒளியாலேயே இந்த உலகமே அப்படி பிரகாசமாக தெரிகிறது. न तत्र सूर्यः भाति न चन्द्रतारकं न इमा विद्युतः भान्ति कुतो अयम् अग्निः तमेव भान्तम् अनुभाति सर्वं तस्य भासा सर्वम् इदं विभाति. ब्रह्मा एव इदम् अमृतं पुरस्तात् ब्रह्म पश्चात् ब्रह्म दक्षिणतः च उत्तरेण अधश्च ऊर्ध्वं च प्रसृतं ब्रह्मैव इदं विश्वं वरिष्ठम्. பிரம்மைவ இதம், இந்த உலகமே பிரம்மந்தான். எல்லாம் இது பிரம்மம் இது பிரம்மம் இது பிரம்மம் அப்படி தான் பார்க்கணும். உலகத்தில் எதை பார்த்தாலும் இது பிரம்மஸ்வரூபம் அப்படி பார்க்கணும். ஸோ உலகமே பிரம்மம், அதுவே அமிர்தம். புரஸ்தாத் பிரம்ம, முன்னாடியும் பிரம்ம. இந்த அர்ஜுனன் சொல்கிறது வணங்குறான் இல்லையா கீதையில், நான் எப்பா இந்த ரூபத்தை நீ மறைச்சிக்கோ, நான் முன்னாடி வணங்குறேன், பின்னாடி வணங்குறேன், சுத்திரி வணங்குறேன் அப்படின்னு வணங்குறான். அது மாதிரி தான் இங்கே புரஸ்தாத் பிரம்ம, முன்னாடியும் இருக்கிறது பிரம்மம், பஷாத் பிரம்ம, பின்னாடியும் பிரம்மம், தட்சிணத்தக ரைட் சைடில் பிரம்மம், உத்தரேன நார்த்தில் பிரம்மம், அதஷ்ட ஊர்துவம் கீழும் பிரம்மம் மேலும் பிரம்மம், அப்படி சகல இடத்துல இருக்கிறது எல்லாமே பிரம்மமயம், பிரம்மம் தான். பிரசுரம் பரவி இருக்கு, விராட்ட வடிவமாக அந்த பிரம்மமே உலகமாக பரவி இருக்கு. பிரம்மைவ இதம் விஸ்வம், இந்த உலகமே பிரம்மமே தான், வரிஷ்டம் சிரேஷ்டமானதாக. ब्रह्मैव इदम् अमृतं पुरस्तात् ब्रह्म पश्चात् ब्रह्म दक्षिणतः च उत्तरेण अधश्च ऊर्ध्वं च परसृतं ब्रह्मैव इदम् अधश्च ऊर्ध्वं च प्रसृतं ब्रह्मैव इदं विश्वं वरिष्ठम्. இன்னும் ஒரு ஸ்லோகம். ओके. एतादृक् अनुभवः यस्य स कृतार्थः नरोत्तमः ब्रह्मभूतः प्रसन्नात्मा न शोचति न काङ्क्षति. ஸோ இதுதான்ப்பா அனுபவம்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சா போதும், எல்லாமே பிரம்மம் அப்படின்னு ஒரு அனுபவத்தில் உணர்ந்துட்டானால், அனுபவக எஸ்யச்ச, எவனுக்கு அந்த அனுபவம் கிடைக்கிறதோ, நரோத்தமக நரர்களிலே சிறந்தவன், கிருத்தார்த்தக செய்ய வேண்டியதை செய்தவனாவான். ஸோ அவனுக்கு எல்லாமே கிடைச்சாச்சு. பிரம்மா அது அப்படியே அனுபூதி நிலைமை மாதிரி இருக்கு இல்லையா, எல்லாமே பிரம்மமாக பார்க்குறான் அவன். ஸோ அவன் கிருத்தார்த்தக நரர்களிலே சிறந்தவன், பிரம்மபூதக பிரம்ம வடிவமாக, பிரம்மபூதக பிரம்மைக்கியத்துக்கு முந்தின ஒரு இது நம்ம கீதையிலையும் பார்க்குறோம். முதல்ல பிரம்மபூதமாக ஆகணும், அப்புறம் தான் பிரம்மமே ஆகணும். ஸோ பிரம்மபூதகனா அதுக்கு அந்த பிரம்ம ஐக்கியத்துக்கு முந்தின ஒரு ஸ்டெப் இது. ஸோ பிரம்மபூதமாக ஆகிவிடுகிறான், அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட். ஸோ நான் வந்து அந்த பிரம்மமே பார்க்குறேன் அப்படின்னு காஸ் அண்ட் எஃபெக்ட், நான் ஒருத்தர் இருக்கேன், பிரம்மம்னு ஒன்று இருக்குங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜே அனுபூதி. ஸோ அந்த பிரம்மபூதனாக பிரசன்னாத்மா, மனசு ரொம்ப பிரசன்னமாயிடும், அமைதியாயிடும். ந சோச்சதி ந காங்ஷதி, வருத்தமே படமாட்டான். எல்லாமே பிரம்மத்தில் தான் நடக்கிறது, எது நடந்தாலும் அது என்னோடது இல்லை, அது பிரம்மத்தை சேர்ந்ததுன்னு புரிஞ்சுடுவன், கவலை கிடையாது. ந காங்ஷதி, எந்த விருப்பமும் அவனுக்கு இருக்காது, எந்த ஆகாங்ஷா எந்த இச்சையும் கிடையாது. सर्वं ब्रह्मार्पणमस्तु, जगदम्बार्पणमस्तु.